ஹாய் ஹலோ எவ்ரிவன் வணக்கம். நான் உங்கள் தீபன் ஃப்ரம் அமிர்தா இன்ஸ்டியூட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து பார்க்கலாம் 2025 பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க. இதில் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும் எவ்வளோ வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு. இதில் நம்ம ரெண்டு விஷயம் பார்ப்போம், 92.5% அண்ட் 7% ரிசர்வேஷன் சொல்லிட்டு. 7.5%ங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்ட் அதர்ஸ்க்கு வந்து நம்ம 92.5% ரிசர்வேஷன் சொல்லுவோம். ஸோ அதன் அடிப்படையில் எவ்வளோ நம்ம வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தோராயமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் சில பேர் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து ஃபிசிக்ஸ் வந்து எனக்கு கேல்குலேஷன்ஸாக இருக்குது சார், அதனால் நான் அதை அவாய்ட் பண்ண போகிறேன். அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜியை வச்சு ஸ்கோர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வியூலாம் வந்து 100% அக்செப்டபுள் கிடையாது. பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கட் ஆஃப் பார்த்தோன்னே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டின்னு. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்ஸையும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்டு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க பீப்புள்ஸ், இந்த வருஷம் 2025 பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் குறைய போகுதுன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை நினச்சி தயவுசெய்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. குறையறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து 1,58,000 பேர் பரீட்சை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வருஷமும் அதை விட கூட போகிறதுக்கான வாய்ப்பு தாராளமாக இருக்குது. இதில் ரிப்பீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்களே கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேருக்கு மேலே எழுதுகிறாங்க. அதில் முக்கியமாக இதில் காம்படிஷன் கொடுக்க போகிறது யார், நல்லா ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணி ஒரு காம்படிஷன் லெவலில் இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1,58,000 பேரில் ஒரு 15,000 தான். 15,000 தான் ஒரு 10 மார்க்கு 15 மார்க்கு, அதாவது 10 கொஷின் 15 கொஷின் டிஃபரன்ஸில் ஜெயிக்க போகிறதா தோக்க போகிறதா அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே வந்து ஒரு 6,000 சீட்ஸ். அப்போ இந்த 14,000 15,000ல் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, பார்த்திங்கன்னா போன வருஷம் எழுதினவங்க யாராருக்கெல்லாம் 1 மார்க்லேயும் 10 மார்க்லேயும் சீட் வந்து கிடைக்காம போணுச்சோ அவங்களாம் வந்து அடுத்த வருஷம் வேறு எதாவது கேரி ஆன் பண்ண விட்டு போகிறது கிடையாது. திருப்பி ரிப்பீட் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் வந்து காம்படிஷன் நமக்கு டஃப் வந்து இந்த வருஷம் கொடுப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் கட் ஆஃப் வந்து குறையுமா அப்படின்னா குறையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. மேலே ஏறுமானா ஏறும், ஒரு லெவல் வரைக்கும் ஏறியும் டெஃபினட்டாக. அதாவது 2023 24 பொறுத்த வரைக்கும் அந்த லெவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மார்க்ஸ் மினிமம் ஆகும், 200 மார்க்ஸ் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் டிஃபரன்ஸ் வந்து இருந்துச்சு, அதாவது ஏறி இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் அந்த மாதிரி ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குமானா அந்த பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் எஸ், ஒரு 20 மார்க்ஸ் வந்து டெஃபினட்டாக ஒவ்வொரு கேட்டகரியிலையும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ யாரும் வந்து இன்க்ரீஸ் ஆகாது அவ்வளோதான் கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் முழுசாக நம்ப வேண்டாம். டெஃபினட்டாக நல்லா படிங்க, நிறைய ஸ்கோர் பண்ணுங்கள். 720 அவுட் ஆஃப் 720 எய்ம் பண்ணுங்கள். முக்கியமாக 92.5% அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் 700+ங்கிறத நோக்கி நீங்கள் மூவ் ஆகியே ஆகணும். எந்த ஒரு சப்ஜெக்ட்ஸையும் நீங்கள் விட்டுட்டு படிக்கிறது தவறான விஷயம். இப்போ நம்ம வந்து இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நான் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன், அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து நீட்டோட கட் ஆஃப் வந்து டிட்டர்மைன் பண்ண போகுது, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க எழுத போகிறாங்க, அண்ட் கொஷின் பேப்பர்னுடைய டஃப்னஸ் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறதும் ஒரு ரோல் இல்லையா. ஸோ கொஷின் பேப்பர் டஃப்னஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா என்ன, எவ்ரி இயர் ஒரு ஸ்டாண்டர்டான கொஷின் பேப்பர்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா அரௌண்டு 720க்கு ஒரு 500ங்கிறத சர்வசாதாரணமாக எல்லாருமே ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா எடுத்துடலாம் 70%. அது இன்னும் நல்லா தரவு பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க 650+ வந்து ஈஸியாக எடுக்கலாம். அது வந்து இன்டெலிஜென்ட் தான் 650+ எடுக்கணுங்கிற கட்டாயமே கிடையாது. கொஷின்ஸ் வந்து அந்த மாதிரி தான் கேட்டுருக்காங்க. லாஸ்ட்டு ஒரு 10 கொஷின்ஸ் 10 to 20 கொஷின்ஸ் இது பண்ணிக்கோங்க. ஸோ 40 to 80 மார்க்ஸ் இதுதான் வந்து என்னென்னா யாரை முன்னாடி கொண்டு போகுது பின்னாடி கொண்டு போகுது அப்படிங்கிறத டிட்டர்மைனிங் ஃபேக்டராக இன்றைக்கி இருக்குது. ஸோ 10 to 20 கொஷின்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது. மற்ற கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கோரபிள் தான். யாருக்குன்னா ஈவன்
ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணி 100% எஃபர்ட் போட்டு ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு 10 to 15 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களால கிராக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் இதனுடைய கேப்பபிலிட்டி அண்டு கொஷின்ஸோட டஃப்னஸ் வந்து இருக்கும். ஸோ அண்டு தென் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப பெரிய டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இப்போதைக்கு கிடையாது. பார்த்தீங்கன்னா 2019 ஒரு 11 மெடிக்கல் காலேஜஸ் வந்துச்சு, 20 அந்த ரேஞ்சில். அப்போல்லாம் வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் கூட ஏறினுச்சு. அப்போ நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 6500 சீட்ஸ் வந்து இருக்குது நமக்கு. இப்போ எனி சேஞ்சஸ் கொஷின் பேப்பரில் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் வந்து ஒரு க்ரூஷியலான ரோல் நீட்டோட கட் ஆஃபை இம்பேக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்ன மாதிரி நிறைய கட் ஆஃப் சொல்கிறவங்க என்னென்னா இந்த தடவை வந்து 200 கொஷின்ஸ் சாய்ஸ் கொடுத்த கொஷின்ஸை கட் பண்ணியாச்சு, 180 ஆக்கிட்டாங்க. இது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. இது மின்னல்லேருந்தே அப்படி தான் இருந்துச்சு, 180 தான் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் இந்த கொரோனா ப்ராப்ளம் வந்ததுனால அப்போ வந்து கொஞ்சோண்டு ஒரு 20 கொஷின்ஸ் எக்ஸ்ட்ரா சாய்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை கட் பண்ணுறாங்க. இதனால் பெரிய சர்ஜ் இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்கவே முடியாது கட் ஆஃபில். என்னோட கருத்து என்னென்னா, பெரிய இன்க்ரீஸ் வந்து அதிகமாகிறது கம்மியாகும், அவ்வளோதான். அதுக்காக இப்போ இருந்த கட் ஆஃப் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறது வந்து நிச்சயமாக நடக்க போகிறது கிடையாது. நீங்கள் வந்து இதே எக்ஸாமினேஷன் முடிஞ்சு கட் ஆஃப் வந்தோன்னே இதே வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ அப்நார்மல் ஆக்டிவிட்டீஸ், ஸோ சம் அப்நார்மல் ஆக்டிவிட்டீஸ்னால இதாகிட போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா போன தடவை எக்ஸாம்ஸை வந்து கல்ப்ரிட்ஸ் வந்து யூஸ் பண்ணி அவங்கள மார்க்ஸ் வந்து இது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு. அந்த மாதிரினால ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் மார்க்ஸ் வந்துருமா அப்படின்னா அதுக்குமான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த தடவை வந்து எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியும் என்டிஏ வந்து அனுமதிக்க போகிறது கிடையாதுங்கிறது தான் உண்மை. அவங்க ஃபுல்லாக வந்து விஜிலண்ட்டாக இருக்காங்க இதில். ஏன்னா போன தடவை ரொம்பவே நேம் வந்து கெட்டு போயிடுச்சு கவர்மெண்ட்டுக்கு. அதனால் இந்த தடவை என்டிஏ எக்ஸாமினேஷனை ரொம்ப ப்ராப்பராக நடத்துறதுக்கும் அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி கட் ஆஃப் வந்து நிறைய பேர் வந்து 720 அவுட் ஆஃப் 720 ஸ்கோரபிள் பண்ணுற மாதிரி ஆனால் கொஷின் பேப்பர்ஸையும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது எனக்கு நல்லாவே தெரியும். அண்டு இப்போ வந்து நீட் கட் ஆஃப் 2025 பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து செலெக்ஷன் இருக்க போகுது, எவ்வளோ ஸ்கோர்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். நீங்கள் இந்த கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸாக்டாக பார்க்கும்போது ரேங்க்கை வந்து பார்த்துங்க. மார்க்ஸ் வந்து முன்ன பின்ன போகும், ரேங்க் வந்து எக்ஸாக்டாக இருக்கும். இதில் ஒன்றும் பெரிய நியூவான விஷயம் இல்லை, எல்லாரும் சொல்லக்கூடியது தான். ஆனால் என்னென்னா மார்க்ஸில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, என்னோட கணக்குப்படி ஒரு 50 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 2023லேயும் 2023லேருந்து 2024லேயும் நீங்கள் பாருங்களேன், 600 to 650 50 மார்க்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10-12 கொஷின்ஸ் வந்து, ஏன்னா ஒரு கொஷினுக்கு 4 மார்க் இல்லையா, ஸோ 10லேருந்து 12 கொஷின்ஸ் வந்து பம்ப் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஒரு பம்ப்பு இங்கே வந்து நடக்காது, ஜஸ்ட் ஒரு 5 கொஷின்ஸ் பம்ப் நடக்கும். அதுக்காக இருக்கிற மார்க்கே குறையும்னு சொல்லி நிறைய பேர் நோட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. என்னோடது அந்த வியூக்குள்ளே நான் போகலை. டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து போன தடவை இன்க்ரீஸ் ஆன அளவுக்கு இல்லைனாலும் ஒரு 5 கொஷின், தட் இஸ் 4 into 5, ஒரு கொஷினுக்கு 4 மார்க்ஸ் இல்லையா, இப்போ 4 into 5 20 மார்க்ஸ் வந்து டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட கணக்கு. அண்டு இப்போ நீங்கள் கேல்குலேஷன் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா 1400 பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியாக இருக்கும்போது 1414க்கு வந்து சீட் கிடச்சிருக்கு ரேங்க்கை பொறுத்த வரைக்கும் 24ல். அண்ட் 23ல் பார்த்தீங்கன்னா 1442, 22ல் 1423rd ரேங்க்கு வந்து சீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ மார்க்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 650 ஃபார் 2024 அண்டு 2023ல் 602, 50 மார்க்ஸ் கேப்பு. அண்ட் தென் 581 இந்த 2022, நியர்லி உங்களுக்கு வந்து 581 2022லேயும் 2023லேயும் 20 மார்க்ஸ் தான் ஜம்ப் ஆனிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 மார்க்ஸ் அரௌண்டு ஜம்ப் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அப்கமிங் இயரில் 670+ வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓசிக்கு. அண்ட் ஃபார் பிசிஏ பொறுத்த வரைக்கும் சேம் 2000 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா யூ வில் பி சேஃப். நம்ம வந்து 2000+ங்கிறதெல்லாம் எடுத்துக்க முடியாது, ஏன்னா நீங்கள் சென்ட்ரல் கோட்டா இருக்கும் அண்ட் ஆல்சோ இங்கே இருக்கும், அதில் வந்து முன்ன பின்ன இருக்கலாம் அந்த நம்பர்ஸ். ஆனால் 2000க்குள்ளே இருந்தால் டெஃபினட்டாக சீட்டு. ஏன்னா 24லேயும் பாருங்கள், 23லேயும் பாருங்கள், அண்டு 22லேயும் நீங்கள் பாருங்கள். 2017, 21, 2038 அந்த ரேங்க்ஸுக்கு வந்து சீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு.
நான் என்ன சொல்கிறேன் 2000 ப்ளஸ் 2005 அது வரைக்குமே நீங்கள் வச்சுக்கலாம், டெஃபினட்டாக சீட் கிடைக்கும் அந்த ரேங்க்குள்ளே நீங்கள் மார்க்ஸ் எடுக்கும் போது. அண்ட் மோர் ஓவர் இந்த மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரலாம் அப்படின்னு இது பார்த்தீங்கன்னா 640 ஃபிளப்ஸ் வந்து பிசிக்கு. அண்ட் பிசிஎம்க்கு இதேமாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 208 ரேங்க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் 200ங்கிறதே ரொம்ப அதிகம், 190க்குள்ளேயே இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணும், அதான் நல்லது. 2023 பாருங்கள் 195 ரேங்க்கோட முடிஞ்சிருச்சு. ஸோ சம் சீட்ஸ் இது எப்படி சார் இந்த ஒரே நம்பர் ஆஃப் சீட்ஸ் தானே இருக்குது, ஆனால் ரேங்க் வந்து வேரியேஷன் ஆகுது எப்படின்னா, இங்கே சில பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணி ஆல் இந்தியா கோட்டாவில் அந்த சீட்ஸில் உள்ள நுழைஞ்சிருவாங்க. இது ஸ்டேட் கோட்டா சீட்ஸ் இல்லையா, அப்போ நுழையும் போது உங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 195 இருந்தாலும் உங்களுக்கு இந்த 13 பேர் என்னென்னா வெளியில் போயிருப்பாங்க, ஆல் இந்தியா கோட்டாலேயோ அதர் கோர்சஸ்லேயோ ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு ரேங்க் வருது. அப்போ நம்ம இது இல்லாமல் 190க்குள்ளே இருந்தோம்னா டெஃபினட்டாக உங்களுக்கு சீட் அது மாதிரி. அண்ட் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 1093க்கு லாஸ்ட் டைமும் அதுக்கு முன்னாடி 1084. ஸோ இதில் வந்து 1080க்குள்ளே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக சீட்டு. அதேமாரி எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 448 ரேங்க்குள்ள 726 ரேங்க்குள்ள. அண்டு தென் பார்த்தீங்கன்னா 2023 பார்த்தீங்கன்னா 717 அரௌண்டு 710க்குள்ளே நீங்கள் ரேங்க் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு சீட்டு எஸ்சி கேட்டகரியில். எஸ்சிஏல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 133 122. ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 110க்குள்ளே நீங்கள் சீட்ஸ் ரேங்க்குள்ளே வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அண்டு 44 ரேங்க் வந்து கிடச்சிருக்கு எஸ்டிக்கு, அதே 43 அண்ட் 37 பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் நீங்கள் என்ன இதுன்னா அரௌண்ட் 40க்குள்ளே நீங்கள் வந்து சீட்ஸ் எடுக்கிற மாதிரி ரேங்க் எடுக்கிற மாதிரி வரணும். ஸோ நான் இங்கே ஒரு சம்மேட்டிவ் போட்டிருக்கேன். 2025 பொறுத்த வரைக்கும் 670 ப்ளஸ் வந்து ஓசிலையும், பிசியில் 640யும், பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 630யும், எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 620யும், எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 550யும், எஸ்சிஏல 480யும் அண்ட் எஸ்டியில் 485 ப்ளஸ். இந்த மார்க்ஸை வந்து குறிக்கோளாக வச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு சீட்ஸை வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இது வித்தின் த ரேங்க்கும் வந்து உங்களுக்கு நல்ல ரேங்க் இந்த மார்க்ஸுக்கு கிடைக்கும். ஸோ என்ன சார் இந்த மார்க்ஸை நோக்கி உங்களோட ஒரு ஐடியா வியூவை வச்சுட்டு இன்னும் ஒரு 15 டேஸ் இருக்குது, ஒரு நாளுக்கு ஒரு நீங்கள் டெஃபினட்டாக 12 hours to 15 hours படித்தே ஆகணும். அப்படி ரிவிஷன் பண்ண டெஃபினட்டாக உங்களுக்கு மார்க்ஸ் அங்கே எலிவேட் ஆகும், ஸ்கோரும் நல்லா பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 7.5% ரிசர்வேஷனில் என்ன விஷயம் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் 7.5%ல் 24ல் பார்த்தீங்கன்னா 495 மார்க்ஸுக்கு பிசிக்கு கிடச்சிருக்கு. அதே நீங்கள் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 482லையும் அண்ட் 481 வந்து ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில். அதாவது 480 ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து போன தடவை ஒரு யார்ட் ஸ்டிக்காக இருந்திருக்கு. அதாவது ப்ரைவேட் ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட்டில் சேர்த்து சொல்கிறேன். இப்போ கவர்மெண்ட் சீட்லேயே கவர்மெண்ட் காலேஜ்லேயே கிடைக்கணும்னா 495, ப்ரைவேட்லன்னா 481 82. ஸோ ப்ரைவேட்டாக இருந்தாலும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இங்கே யார் வந்து ஃபீஸ் வந்து கட்ட போகிறாங்கன்னா ப்ரைவேட்டாக இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் தான் கட்ட போகுது. ஸோ அந்த ஒரு இதனால் நீங்கள் 480 இருந்தாலே உங்களுக்கு சீட்ஸ் கிடச்சிருக்கும், உங்களுக்கு மெடிக்கல் படிக்கிறதுக்கான வாய்ப்பு ஃபுல்லாகவே கிடச்சிரும். ஸோ 520 இப்போ நீங்கள் 495ங்கிறதுனால உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்லேயே கிடைக்கணும் அப்படின்னா 520 ப்ளஸ் 500 to 520 ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா 480 தானே ப்ரைவேட் இதில் கிடைக்கிறதுக்கு, ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கிறதுக்கு. ஸோ 500 to 520 இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நமக்கு 7.5% ரிசர்வேஷனில் நீட் கட் ஆஃபில் உங்களுக்கு சீட்ஸ் வந்து கிடைக்கும். பிசி முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா 470லே ப்ரைவேட் கிடச்சிருக்கு, 484ல் வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு லாஸ்ட் இயர். இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ப்ளஸ்ங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே போகலாம். 490 ப்ளஸ் எடுத்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ். அண்ட் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 502 அதில் வந்து ப்ரைவேட்டும் 520 ப்ளஸில் உங்களுக்கு கவர்மெண்ட்டும் கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 540 ப்ளஸ் வச்சுங்க கவர்மெண்ட்டுக்கு, அண்டு ப்ரைவேட்டாக இருந்துச்சுன்னா 520. ஸோ 520லேருந்து 540 யார்ட் ஸ்டிக்காக வச்சுக்கலாம். அதேமாதிரி எஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 467 வந்து வந்திருக்கு மார்க்கு, அது வரைக்கும் கவர்மெண்ட் சீட்ஸ் கிடச்சிருக்கு. அது 450க்கு வந்து ப்ரைவேட் சீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 480 வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டில் நிச்சயமாக சீட்ஸ் வந்து கிடச்சிரும்.
487 வந்து எஸ்சிஏக்கு லாஸ்ட் இயர் கவர்மெண்ட் இதுலேயும், அண்ட் 474 வந்து ப்ரைவேட் இதுலேயும் வந்திருக்கு. ஸோ 470 ப்ளஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா எஸ்சிஏயில் நம்மளுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 440 வந்து லாஸ்ட் இயர்லேயும் கவர்மெண்ட் காலேஜ்லேயும் 420 வந்து ப்ரைவேட்லேயும் கிடச்சிருக்கு. ஸோ 440 ப்ளஸ் அப்படிங்கிறத எடுத்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக நமக்கு வந்து ஒரு சீட்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து 7.5% ரிசர்வேஷன்ஸ், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்லே படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ரிசர்வேஷன் பேட்டர்ன், அதன்படியான கட் ஆஃப். இவங்களை தவிர்த்து மற்றவங்க யாரும் வந்து எந்த சப்ஜெக்ட்ஸையும் இவங்களுமே ஒமிட் பண்ணக்கூடாது. ஏன்னா மினிமம் ஸ்கோரிங்கிறது ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் எடுக்க வேண்டியது அவசியம். ஸோ டேக் கேர் அபவுட் தட். ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸையும் ப்ராப்பராக டைம் டேபிள் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு 12 ஹவர்ஸ் போட்டு 4+4+4 எல்லாத்தையும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. டெஃபினட்டாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட அப்கமிங் இயரில் நீட் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் 25 to 26க்கு. இஃப் யூ வாண்ட் டு ஜாயின், நீங்கள் நம்மளோட நம்பர்ஸ் வந்து கீழே கொடுத்துருப்போம், அதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ. see you next video. தேங்க்யூ.